الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه الرحمة. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا عزيز. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 6ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இந்த தினமும் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற நரக விடுதலையும் நம்முடைய பேரையும் இணைத்தல் முடிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு அல்லாஹ்வின் அன்பும் அடியார்களின் அன்பும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான் என்பதை அறிவதற்கு மேற்கண்ட திருவசனம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹ் தன் மீது விதியாக எழுதிக் கொண்டான் அருள் செய்வதை, கருணை காட்டுவதை என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் தஆலாவிற்கு சட்டம் செல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. அவன் எந்த சட்டத்திற்கும் உட்பட்டவனும் அல்ல. அவன்தான் சட்டங்களை தீட்டுபவனாக இருக்கிறான். எந்த வரைமுறையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் அல்லாஹ்வாக தனக்கென்று ஒரு வரையறையை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த வரையறையை மீறுவதில்லை என்று அவன் முடிவு செய்திருக்கிறான். அதுதான் கருணை காட்டுவது. அடியார்கள் பாவமே செய்தாலும், அடியார்கள் குற்றமே செய்தாலும் தான் கருணை காட்டுவதிலிருந்து விலகுவதில்லை என்று அல்லாஹ் தீர்மானம் பண்ணி இருக்கிறான். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு மிக பெரும் அளவிற்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடிக்கடி நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பையோன் அல்லாஹ்வின் பேர் கொண்டு துவங்குகிறேன். அளவில்லாத அருள் படைத்தவனாக இருக்கிறான். நிகரில்லாத அன்பு படைத்தவனாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பிஸ்மில்லாவிலே 2 வார்த்தை நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. ஒன்று அர் ரஹ்மான், மற்றொன்று அர் ரஹீம். இந்த 2 கடையில் என்ன வித்தியாசம் என்பதை நாம் பார்க்கிற பொழுது விரிவுரையில் இப்படி ஒரு வித்தியாசத்தை சொல்லித் தருகிறார்கள். நல்லது எதுவோ அதை செய்பவன் ரஹ்மான். நல்லது எதுவோ அதை செய்பவன் ரஹ்மான். அடியார்கள் கேட்டு விட்டார்கள் என்றால் அது சங்கடத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்லை, என் அடியான் கேட்டுவிட்டான், நான் இப்படி இல்லை என்று சொல்வது என்று அதை செய்து வைப்பவன் ரஹீம். தாய் இருப்பாள், குழந்தை ஜலதோஷம் பிடித்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை எனக்கு ஒரு மாங்காய் துண்டு வேண்டும் என்று கேட்கும். வீட்டிலே மாங்காய் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு துண்டு வேண்டும் என்று கேட்கும். மாங்காயை கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய ஜலதோஷம் அதிகமாகிவிடும். குழந்தைக்கு மேலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். எல்லோருக்கும் நன்கு தெரியும். எனவே மாங்காய் தரமாட்டார்கள். ஆனால் அந்த தாய் ஒழிச்சு கொண்டு போய் ஒரு துண்டு மாங்காவை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பார். என் பிள்ளை கேட்டுச்சு, நான் எப்படி இல்லைன்னு சொல்வது? இடையூறு அளிக்கும் என்று தெரியும். தெரிந்தால் என் பிள்ளை கேட்டதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்லை, அதை நம்ம சமாளிப்போம் என்று அந்த பாசமாகிறது உந்துதலின் பேரிலே தனிமையிலே கொண்டு போய் ஒரு துண்டு மாங்காயை கொடுக்கக்கூடிய தாய் மனத்தை நாம் பார்த்திருக்கிறோம்.
வைத்தியர் சொல்லியிருப்பார், வீட்டில் உள்ள தலைவர் சொல்லியிருப்பார், மாத்திரை பிள்ளைக்கு வேளா வேலைக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த பிள்ளை மாத்திரை சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கும். அப்பொழுது இந்த தாய் என்ன செய்வாள் தெரியுமா? என் பிள்ளை மாத்திரை சாப்பிட மாட்டேங்குது, எனவே நீ சாப்பிட வேணாம், நான் அத்தாட்ட சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட்டதா சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதாக எத்தனையோ தாய் மாத்திரை சாப்பிட விரும்பவில்லை என்பதற்காண்டி மாத்திரை கொடுக்காமலேயே அந்த பிள்ளையை தன்னுடைய அன்பை அவர்களால் மீற முடியாத காரணத்தினால், அது சிரமம் தரும் என்று தெரிந்தாலும் கூட மீற முடியாத காரணத்தினால் அந்த பிள்ளை நினைத்ததை போன்று சாதிக்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனையோ பேர்கள். இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் தகப்பனாருக்கு தெரியாம மவனுக்கு ஒரு 10 ரூபா காசை கொடுத்துட்டே உங்க அத்தாவுக்கு தெரியாம சிகரெட் வாங்கி குடிச்சிட்டோம் செய்கிறார்கள். அத்தாவுக்கு தெரியாம சிகரெட் வாங்கி குடிச்சிட்டோம், 10 ரூபா தனியா கொண்டு கொடுக்கிறார். ஏன் பிள்ளை அதை செய்யறான், ஆசைப்படுறான், நான் எப்படி கொடுக்காமல் இருப்பது? அந்த தாய் அன்பு உண்மையிலேயே அந்த தாய்க்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட அன்பு படைத்தவன் அல்லாஹ் அதைத்தான் ரஹீம் என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. ரஹ்மான் என்பது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு எது நல்லது என்பதை அறிந்து அவற்றை தரக்கூடியவன். குதிரையை அறிந்துதான் கொம்பை கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள். அதுபோன்று தீமை படைப்பதை தராமல் இருத்தல் என்பது ரஹ்மானுடைய சிபத். ரஹீமுடைய சிபத் என்ன? அவர்கள் என்ன கேட்டாலும் அதை தரக்கூடிய தன்மை படைத்தவன் அல்லாஹ். என்ன கேட்டாலும் அது இடையூறு செய்யாத அளவுக்கு மாற்றி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை அவன் கையில் வைத்திருக்கிறான். அடியார்கள் கேட்டுவிட்டார்கள், நான் எப்படி இல்லை என்று சொல்வது என்ற ரீதியில அந்த தாய் உள்ளத்தை படைத்தவனாக அந்த ரஹீம் இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் அவனுடைய அன்பை நாம் எந்த வார்த்தையில் வடித்து விட முடியும்? அன்பான பெருமக்களே, திருக்குர்ஆனிலே பல செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏற்கனவே ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார், குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்திருந்தது ஒரு ஆண் குழந்தையை பெற வேண்டும், கொண்டு போய் பள்ளிவாசல நேர்ந்து விட்டுருவோம். அந்த குழந்தையை பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட வேண்டும் என்று ஒரு ஆண் குழந்தையை நேர்ந்திருந்தார்கள். ஆனால் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது. குழந்தையை பார்த்த உடனே அவர் சொன்னார்கள், இன்னி தம்மை துஹா மரியம, இந்த குழந்தைக்கு மரியம் என்று பேர் வைக்கிறேன். அது சரிதான், குழந்தைக்கு மரியம் என்று பேர் வைத்தார்கள். அதை எடுத்து ஒரு துவா செய்கிறார்கள், வைன்னி தம்மை துஹா மரியம வைன்னி உரீதுஹா பிக்க வதுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையும் இந்த குழந்தையிலிருந்து வரக்கூடிய பிள்ளையையும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கிறேன் என்று ஒரு துவா செய்கிறார்கள். இந்த துவா உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நியதியை மீறக்கூடிய ஒரு துவா. அல்லாஹ் ஒரு வரையறையை வகுத்து வைத்திருக்கிறான். இப்படித்தான் நான் உலகத்தில் நடப்பேன் என்று அவனாக வைத்திருக்கிறான். அந்த வரையிலேயே மீறக்கூடிய ஒரு துவாவை அந்த அம்மா கேட்கிறார்கள். என்ன கேட்டாங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு ஷைத்தான் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு ஷைத்தான் வரக்கூடாது, அது சரி. ஆனால் ஷைத்தான் வரக்கூடாது, ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை வரணும். ஷைத்தான் வரக்கூடாது, ஆனால் குழந்தை வேண்டும். அந்த குழந்தைக்கும் ஷைத்தான் வரக்கூடாது என்பதாக துவா கேட்கிறார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்திய வரை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் குழந்தை பெற வேண்டுமையானால் ஷைத்தான் அவனுக்கு வேணும், கொஞ்சம் ஷைத்தா வேணும். ஷைத்தா இல்லைன்னு சொன்னா தப்பி பிடிச்சிட்டே பள்ளியாத்துல உட்கார்ந்துருவான், அவனுடைய துணைவியை பார்க்க மாட்டான். அந்த உறவு என்பது ஏற்படவே ஏற்படாது. அந்த ஷைத்தான் தான் அவனை தூண்டி விட்டு, உணர்ச்சியை தூண்டி விட்டு, உந்துதலை ஏற்படுத்தி விட்டு அந்த குழந்தை பெறுவதற்கு அது காரணமாக அமைகிறது. எனவே எல்லா மனிதனுக்கும் ஷைத்தானை அல்லாஹ் ஜாயின் பண்ணி பிறக்கும் போது ஒரு ஷைத்தானை நம்மோடு அல்லாஹ் இணைத்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குழந்தை பிறக்கின்ற பொழுது அழுகிறது ஏன் தெரியுமா? ஷைத்தான் தன்னுடைய இனம் ஒன்றை கொண்டு வந்து சம்பந்தப்படுத்துகிறார். குழந்தை பிறந்தவுடன் அழுகிறதை காரணம் ஷைத்தான் தன்னுடைய இனம் ஒன்றை கொண்டு வந்து ஆபரேஷன் செய்து உள்ளே விடுகிறார். அதன் காரணத்தினால் குழந்தை அழுகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், உங்களுக்குமா? ஆமாம், எங்களுக்கும் தான். ஆனால் என்னுடைய ஷைத்தான் இஸ்லாம் ஆகிவிட்டான், என்னை நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய சக்தி பெற மாட்டான் என்று சொல்லிவிட்டார். பூவோடு சேர்ந்து நாரும் மனம் என்ற கதியில ஷைத்தான் தான், ஆனால் பெருமானாரோடு சேர்ந்து விட்ட காரணத்தினால் அவன் நன்மையை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு கையாலாகாதவனாக அவன் மாறிவிட்டான் என்று சொல்கிற பெருமானார், இல்லா மரியமோ அவனகா என்றார்கள். மரியமையும் அவனுடைய மகனையும் தவிர. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தவிர என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் ஷைத்தான் அல்லாஹ் இணைத்து விடுகிறான்.
இணைத்தால் தான் அவன் குழந்தை பெற முடியும், இணைத்தால் தான் அவன் பொருளை சம்பாதிக்க முடியும், இணைத்தால் தான் இந்த உலகத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ முடியும். எனவே அவனுக்கு வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஷைத்தானை இணைத்து வைத்திருக்கிறான். ஆனா இந்த அம்மா சொல்றாங்க ஷைத்தான் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. வரக்கூடாது என்று சொன்னது பரவாயில்ல, ஆனா குழந்தையும் வரணும். ஷைத்தான் இல்லாம எப்படி குழந்தை உண்டாகிறது? ஷைத்தான் இல்லாம குழந்தை உண்டாக முடியாது. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யான் பாருங்கள், என் அடியால் கேட்டுவிட்டார், எனவே நான் என்று எப்படி இல்லை என்று சொல்வது என்று ஷைத்தான் இல்லாமலேயே ஒரு குழந்தை உண்டாக்கி காட்டுறான். ஆம்பளை தொடர்பு இல்லாமலேயே ஒரு குழந்தையை, ஈசா என்ற குழந்தையை அல்லாஹ் உருவாக்கி காட்டுகிறான். கேட்டுட்டால் தன்னுடைய அடியால் என்பதற்காக வேண்டி தான் ஏற்படுத்திவிட்ட அந்த வரையறையும் அல்லாஹ் தஆலா உடைத்து கேட்டதை அப்படி செய்து கொடுக்கிறான். ஒரு குழந்தை ஆணுடைய தீண்டுதல் இல்லாமலேயே, ஒரு ஆண் தொடக்கூட இல்லை, அவர்கள் ஒரு ஈசா என்ற குழந்தையை பெற்றெடுக்கிறார். அல்லாஹ் எப்படிப்பட்ட ரஹ்மானாக இருக்கிறான், எவ்வளவு பெரிய இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை இந்த வரலாறு சொல்லி காட்டுகிறது. எனவே அடியார்கள் மீது அவனுக்கு பிரியம் வந்திருக்குன்னா என்னதான் கொடுக்கிறது என்பதாக ஒரு நியதி, ஒரு கட்டுப்பாடு என்பது கிடையாது. எதை கேட்டாலும் அவன் சென்று வருவான். அப்படிப்பட்ட வள்ளல் படைத்தவனாக ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். அது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரூபா ஷாதா அக்பர மதுஃபூன் அலல் அப்வாப் லவ் அக்ஸம் அலல்லாஹி லா பர்ரஹு. சிலர்கள் இருக்கிறார்கள், பரட்டை தலையாக இருப்பார்கள், அழுக்கடைந்த ஆடையாக இருப்பார்கள். உங்களுடைய வீட்டினுடைய வாசலிலே வந்து நின்றால் நீங்கள் விரட்டுவீர்கள், அந்த தரத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் இல்லை என்று சொல்வதில்லை. லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரஹு. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இதை கொடுக்கிற, நீ கொடுக்கிற, சத்தியமா இதை கொடுக்கிற என்பதாக சொன்னால் அதை அல்லாஹ் செய்து விடுகிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி. குழந்தை மாங்காய் கேட்டால் அதையும் கொடுக்கிறார், சிகரெட் கேட்டால் அதையும் கொடுக்கிறார், மாத்திரை சாப்பிட மாட்டேன் என்றால் சரி என்று சம்மதிக்கிறாளே, அந்த தாய் உள்ளம் போன்று எது கேட்டாலும் அல்லாஹ் தருகிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் எதை கேட்டாலும் இல்லை என்று மறுப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு விவகாரமான ஒரு செய்தியை குர்ஆன் சொல்லும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமுதாயத்தில் கேட்கிறார்கள், மேலே இருந்து ஒரு சோறு இறங்கணும், சாப்பாடு உங்க வீட்டுல எனக்கு ஆக்கி தரணும்னு கேட்கிற மாதிரி, உங்க வீட்டுல எனக்கு விருந்து தரணும்னு கேட்கிற மாதிரி எல்லாரும் ஒரு ஆசை, வானத்திலிருந்து சோறு தட்டு வரணும்னு கேட்கிறாங்க. சோறு தட்டு வரணும்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அவங்க கேட்டாங்களுக்காக வேண்டி அங்கிருந்து சாப்பாடு கீழே இறக்கி விடுறாங்க. திருக்குர்ஆனிலே 5:114 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கால ஈசா இப்னு மரியம் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமாய். யா அல்லாஹ் எங்களுக்கு வானத்திலிருந்து உணவு தொட்டை இறக்கு. தகுனு ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா. இறக்கி அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் பின்னால் உள்ளவர்களும் நாங்கள் கொண்டாடுகிறோம். வாயத்தம் மின்க, உன்னுடைய ஒரு அடையாளமாக இருக்கட்டும். வான்த கைருர் ராஜிகி, நீ உணவளிப்பவர்கள் சிறந்தவராக இருக்கிறாய். எனவே சொர்க்கத்திலிருந்து உணவை ஒரு தட்டில் அனுப்பி வை என்று கேட்கிறார். எதைத்தான் கேட்கறதுன்னு ஒரு நியதி இல்லையா? எதைத்தான் கேட்கிறது நியதி இல்லையா? இவங்க கேட்கிறாங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு உணவு தட்டை சொர்க்கத்திலிருந்து அனுப்பி வைத்தான் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவன்தான் ரஹ்மான், அருளாளர். அந்த அருளாளருடைய நியதி என்ன தெரியுமா? தன்னுடைய எதிரிகள் கேட்டாலும், தன்னுடைய பகைவர்கள் கேட்டாலும் அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. அவர்கள் எதிரிகளாக நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் கையினால் படைத்த அடியான், அல்லாஹ்விற்கு தன் கையினால் படைத்த அடியான். எந்த காரணத்தினால் இவர்கள் எதிரியாக இருந்தாலும் இல்லை என்று சொல்வதில்லை. அதற்கு ஒரு சிறந்த சான்று 7:14 வசனத்தில ஷைத்தானை அல்லாஹ் தவித்து அனுப்புகிறான். போடா, என்னுடைய உத்தரவுக்கு நீ கட்டுப்பட மறுத்து விட்டாய், எனவே நீ பூமியிலிருந்து விரண்டோடி விடு, ரஜீமாக முனிவுள்ளவனாக, நீ தவிக்கப்பட்டவனாக வெளியேறிவிடு என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான். சொன்ன உடனே ஷைத்தான் என்ன கேட்கிறான் தெரியுமா? அங்கிர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ் எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் வயசத்தான்னு கேட்ட அந்த நேரத்துல, எவ்வளவு கோமான நேரத்துல தவிச்சு விட்ட ஷைத்தான், போடா சாபக்கேடான ஷைத்தான், எம்பேச்சும் இருந்தவன், நீ இங்க இடம் இல்ல போடா என்று அல்லாஹ் விரட்டுற நேரத்துல அவன் கேட்கிறான், அங்கிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு ஆயுள நீட்டித்தா, என்னை கியாமத் நாள் வரைக்கும் சாகடிக்க கூடாது என்று அல்லாஹ் கேட்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் சாகடிக்க கூடாது. 100 வயது வாழ வேண்டிய செய்தான், 200 வயது வாழ வேண்டிய செய்தான். அவன் காலாகாலமும் வாழ்க்கையை அப்ப கேட்கிறான். எந்த நேரத்துல கேட்கிறான்? சரியான கோபமா இருக்கிறான். நம்மளால மண்ணடி தள்ளி கோபமா இருக்கிற நேரத்துல யாராவது கேட்பாங்களா?
கேட்டா நம்ம கொடுப்போமா? உடனே அவனை சாவடிச்சிருவோம். ஆனால் அல்லாஹ் நினைக்கிறான், இன்னக மினல் முன்தரி, சரி உனக்கு ஆயிலை கியாமத் நாள் வரைக்கும் நீட்டி வச்சுட்டேன், ஷாவே கிடையாது, இறப்பே கிடையாது. உலகிய கருணையாளன் என்று பாருங்கள். பகைவன், விரோதி, தாபத்திற்கு ஆளானவன், மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இடையூறு செய்யக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹ் சபித்து அனுப்புகிற பொழுது அந்த நேரத்தில் கேட்ட பிரார்த்தனையும் அங்கீகரிக்கிறான் என்றால் அவன் அல்லவா அருளாளன், அவன் அல்லவா அன்பாளன். அன்புடைய பெருமக்களை, அல்லாஹ்வுடைய அன்பை நாம் எப்படித்தான் சொல்லுவது? அல்லாஹ்வுக்கு என்னமோ தெரியல, மனுஷங்க மேல அவனுக்கு கொஞ்சம் பிரியம் அதிகமாகும், மனிதர்கள் மீது அவனுக்கு ஒரு பிரியம் கூடுதல். ஏன் காரணம் என்று தெரியல. 2 அடியார்கள் தவறு செய்தார்கள், 2 பேரும் தவறு செஞ்சாங்க. ஒரு அடியாளை தவித்து அனுப்பினான், இன்னொரு அடியானை அவன் ஆதரித்துக் கொண்டான். யார் என்று எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ். 2 பேருக்கும் ஒரே கட்டளை. இவங்களுக்கு கட்டளை என்ன? இந்த மரத்துக்கு போகாத, இந்த மரத்துக்கு நெருங்காத. இப்லீஸுக்கு கட்டளை என்ன? ஆதமுக்கு செஞ்சாச்சு. ஒருவரை செய் என்று சொன்னான், இன்னொருவரை செய்யாத என்று சொன்னான். ஆக 2 உத்தரவு தான். 2 அல்லாஹ் இட்ட ஆணைதான். நீ இந்த மரத்துக்கிட்ட போகாத என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான், இப்லீஸை ஆதமுக்கு சுஜாத் என்று சொன்னான். ஆக 2 உத்தரவு தான். 2 பேருமே மீறிட்டான். 2 பேரும் மீறிட்டா பனிஷ்மெண்ட் ஒன்னாகத்தானே இருக்கணும். அவனை செய்தானே முசிபத் பிடித்தவன், தாப பிடித்தவன் என்பதாக அவனை விரட்டி விட்டு இவரை கூப்பிட்டு தனியா பத்தலக்கா ஆதமும் ரப்பி கலிமாத்தின் பதாப அலைஹி சில வசனங்களை சொல்லி, இப்படி என்கிட்ட கேடு நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி கொடுத்து அவரை சொல்ல வச்சு அவரை மன்னிக்கிறான். நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கருணை இருக்குமானால், குற்றவாளி என்று தெரிந்திருந்தோம் அவரை இப்படி சொல்லு நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல சொல்லி யார் அப்படி சொல்லிக் கொடுப்பா? அந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக்குறா, பத்தலக்கா ஆதமும் ரப்பி, ஆதமை அவருடைய ரப்பிடமிருந்து சில வார்த்தைகள் வந்து சேர்ந்தது. ஆதமை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லி கொடுப்பா, இப்படி நீ கேளுப்பா, பத்தாவாலேயே நீ இப்படி சொல்லிட்டா நான் மன்னிப்பளிக்கிறேன் என்று சொல்லி எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களை கேட்க வைத்து அதன் வாயிலாக அவன் மன்னிப்பளித்தவன் மிகப்பெரிய ரஹ்மான். இந்த மனிதர்கள் மீது அவனுக்கு இருக்கின்ற அன்பு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. கணியத்துக்குரிய பெருமக்களே, அந்த நேரத்திலும் கூட மனிதர்கள் மீது எவ்வளவு பிரியம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஷைத்தான் அந்த நேரத்தில் நின்று கொண்டு வம்பு பண்றான். ஷைத்தான் அந்த நேரத்தில் நின்று கொண்டு வம்பு பண்றான். முதல்ல அவன் வேண்டுகோள் விடுத்தான், எனக்கு கியாமத்தால் உயிர் வேண்டும், அதையும் அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு பிறகு இந்த மனிதர்களை நான் கெடுப்பேன், அதற்கு உதவி வேண்டும் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் மனுஷங்களை எல்லாம் விட்டு கொடுக்கல, மனிதர்களை எல்லாம் விட்டு கொடுக்கல. நீ கெடுத்து பாடுறா, என்ன விடாம கெடுத்து பாடுறா, என்னுடைய அடியாரத்தை கெடுக்க முடியாது. அவனால விட்டு கொடுக்காம அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது. 17:64 வசனத்திலே, கால அரைத்தக்க ஆதல்லதி கர்ரம்த, யா அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த மனிதனை, லைன் அஹர்தனி இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை எனக்கு நீ ஆயுள் தந்தால், லஹத்தனிகன்ன துர்ரியத்தஹு, இவனுடைய சந்ததியை கழுத்தை நிறுத்தி விடுவேன் என்று ஷைத்தான் சொல்கிறான். இல்லா கலீலா, மிக குறைவானவர்களை தவிர எல்லாத்தையும் நான் சாவடிச்சிருவேன், எல்லாத்தையும் அநியாயக்காரன் நான் மாற்றிடுவேன் என்பதாக அவன் சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா அவனை பார்த்து சொன்னான், என்ன வேண்டாலும் செய்துக்கோ. وَاسْتَفْزِزْ مَنِ اسْتَطَعْتَ مِنْهُمْ بِصَوْتِكَ وَاجْلِبْ عَلَيْهِمْ بِخَيْلِكَ وَرِجْلِكَ وَشَارِكْهُمْ فِي الْأَمْوَالِ وَالْأَوْلَادِ وَعِدْهُمْ وَمَا يَعِدُهُمُ الشَّيْطَانُ إِلَّا غُرُورًا. என்ன வேண்டாலும் செய்துக்கோ. உன்னுடைய சத்தத்தால் அவர்களை கெடுக்க முயற்சி செய், உன்னுடைய காலால் படையினால், உன்னுடைய குதிரை படையினால் அவர்களை முன்பக்கம் கவர்ந்தெடுக்க முயற்சி செய். அவருடைய செல்வத்திலே நீ சேர்ந்து கொள், அவர்களுடைய குழந்தைகளையும் நீ சேர்ந்து கொள், அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் வாக்களிக்கல். ஆனால் இன்ன இபாதிலே சில காலையும் சுல்தான், என்னுடைய அடியார்களை உன்னால், நல்ல அடியார்களை உன்னால் கெடுக்க முடியாது. விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த நேரத்திலும் கூட 2 பேரும் ஒரே குற்றத்தை செய்தார்கள். ஒருவரை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான், இன்னொருவரை துரத்தி விடுகிறான். துரத்தி அவன் அங்கு சவால் விடுகிற பொழுது, என் அடியாரை உன்னால் என்ன செய்ய முடியும் பார், செய்து பார் என்பதாக அல்லாஹ் சவால் விடக்கூடிய அந்த வசனத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பை ஒவ்வொரு கட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சும்மா இருக்க மாட்டாம இந்த மலக்குகள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, யா அல்லாஹ் அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இரத்தத்தை ஓட்டி
குழப்பத்தை விளைவிப்பார்களே, இவங்களையா போய் ஹலீஃபாவாக ஆக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. மலக்கள் வந்து கேட்கிறார்கள், அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபிஹா, ரத்தத்தை ஓட்டுவார்களே, குழப்பம் விளைவிப்பார்களே, இவர்களையா நீ ஹலீஃபாவாக ஆக்க போறேன்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாம் தெரியும் போங்க என்பதாக சொல்லிவிட்டு, எப்பொழுதெல்லாம் மனிதன் நல்லது செய்கிறானோ அப்பெல்லாம் மலக்களை கூப்பிடுவான். மலக்களை கூப்பிட்டு, நீங்க வந்து இந்த மனிதனை பத்தி என்ன சொன்னீங்க பாருங்க, இந்த மனிதனை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்த மலக்கள் இடத்திலே மனிதனை பற்றி பெருமையடிக்கிற ஒரு காட்சி இந்த அடியான் மீது அவனுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒரு நண்பர் வந்தார், உன் மகன் சரியில்லைங்க என்பதா ஒரு நாள் யதார்த்தமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நண்பர் வந்தார், உங்க மகன் சரியில்லைங்க என்பதா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். தகப்பனாருக்கு ஒரு வருஷமா போயிருக்கு. உடனே அவர் என்ன செய்தார், தன்னுடைய மகனை படிக்க வைத்து, என் மகன் சரியில்லை அன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்க, பட்டம் வாங்கிட்டு வந்து நிற்கிறான். என் மகன் சரியில்லை அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சு தர்றான். என் மகன் சரியில்லை அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இவன் என்னையை தான் வந்தாங்க நிற்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் அன்னைக்கு சொன்ன மனசு நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு பழிவாங்கிறதை பார்க்கிறோம் அல்லவா. அது மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த மலக்கள் படைக்கிற நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனை பற்றி பெருமை அடிக்கிறான். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் ஊதப்பட்டது. ரூஹ் ஊதப்பட்டு நாசித்துவாரத்தை ரூஹ் அடைந்த பொழுது அவர்களுக்கு தும்மல் வந்தது. தும்மல் வந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று முதலாக பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனிதன் கடைசியாக பேச போற வார்த்தையும் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதல்ல பேசுறது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே மலக்களை தான் எல்லாம் கூப்பிட்டான். மலக்களை எங்க வாங்க, இந்த மனுஷனை படைக்க வேணாம், குழப்பத்தை விளைவிப்பான், ரத்தார்களை ஓட்டுவான்னு சொன்னாங்களா பாத்தீங்களா. பேசுற பேச்சுல முதல் பேச்ச அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டான். இது போதும், இவனை படைச்சதுக்கு இந்த ஒரு நன்றியே போதும். இது அடியார்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா அங்கு சந்தோஷத்தை கொண்டாடியதாக வரலாறு சொல்லிட்டாங்க. மனிதன் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய பிரியம், ஏன் இப்படி பிரியம் தெரியவில்லை, ஆனாலும் காரணமில்லாத ஒரு பிரியம் இந்த மனிதர்கள் மீது ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி மலக்கள் எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் தன்னுடைய அடியானை பாருங்கள் என்பதாக பெருமை பேசுகிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை சொன்னார்கள். ஒவ்வொரு பெருநாளுக்கும் அல்லாஹ்வுக்கு வேலை என்ன தெரியுமா? நோம்பு பெருநாள் அன்னைக்கு அல்லாஹ்வுக்கு வேலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்களை கூப்பிட்டு பாருங்க, என்னுடைய அடியார்களை போய் பாருங்க, தொழுகைக்கு போறாங்க. ஏன்னைக்கு தொழுக போறாங்க? ஒரு மாசம் நோன்பு இருந்திருக்காங்க. பகல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடாம இருந்தாங்க, தண்ணி குடிக்கூடாதுன்னு தண்ணி குடிக்காம இருந்தாங்க, உறவு கொள்ளக்கூடாதுன்னு உறவு கொள்ளாம இருந்தாங்க. இன்னைக்கு கூடி வர்றதுக்காக வர்றாங்க. நான் சொன்னதை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி விட்ட இந்த அடியார்களுக்கு என்ன செய்யணும் என்பதாக மலக்களை கூப்பிட்டு கேட்கிறான். மலக்கள் சொல்லுவாங்க, உரிய கூலி கொடுத்துட வேண்டியதான், போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் நான் கூலி கொடுக்குறேன்னு போய் சொல்லுங்க. இது ஏன் அந்த மலக்களை கூப்பிட்டு பெருமை அடிக்கிறானா? அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல இந்த மனிதனை படைக்க வேணாம், குழப்பம் உழைப்பான்னு சொன்னீங்களா? ஒவ்வொரு பெருநாளையும் இந்த காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலக்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பாபிஹில் மலாயிகா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்கிற பொழுது மலாயிகத்தின் இடத்துல அல்லாஹ் சொல்லி பெருமை அடைப்பான். இந்த அடியார்கள் மீது அவனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு ஹதீஸும் நமக்கு தெளிவாக காண கிடைக்கிறது. ஒரு சாரார்களை எங்கேயாவது விக்கிர் மஜ்லிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அல்லாஹ் கூப்பிடுவான். விக்கிருக்காண்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாஹ்னு விக்கிர் செய்யுதுன்னு தெரிஞ்சா ஒரு மக்களை சிலரை கூப்பிடுவான், மலக்களை கூப்பிட்டு இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு போங்க, என்ன நடக்குன்னு பார்த்துவாங்க. அவனுக்கு முதல்ல தெரியும் இந்த இடத்துல விக்கிருக்கிறாங்க. உடனே மலக்களை கூப்பிடுவான், போங்க அங்க போய் பாருங்க என்ன நடக்குது. உடனே அந்த மலக்களை வருவாங்க, வந்தா இவங்க அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி முடிச்ச உடனே திரும்பி வாங்கன்னு கூப்பிடுவான், திரும்பி வந்துருவாங்க. சரி, எங்க போனீங்களே, என்ன பார்த்தீங்க? அல்லாஹ், நாங்க போகும்போதும் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க அதை விட்டு வரும்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா போகும்போது அனுப்புனது அல்லாஹ், திருப்பி அவர்கள் முடிக்கிற நேரத்தில் கூப்பிட்டுட்டான். அப்ப அவர்கள் இந்த மலக்கள் சொல்றார்கள், நாங்கள் போகும்போது விக்கிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வரும்போது விக்கிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, அது என்ன நீங்க நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சுனீங்களே, குழப்பம் விளைப்பான்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா விக்கிர் செஞ்சுட்டு இருக்கா, என்னை பத்தி நினைச்சுட்டு இருக்கா, பாத்தீங்களா. சரி, அவங்க என்ன கேட்கறாங்க? சொர்க்கத்தை கேட்கறாங்க. சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா? பார்க்க இல்லை.
பார்க்காமலேயே இவ்வளவு இருந்தா பார்த்திருந்தா எவ்வளவு விவாதம் செய்வாங்க. அது என்ன கருத்துல சொல்றாங்கன்னா, நீங்க என்னுடைய ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த அப்பாவி மக்கள் என்னுடைய ஆட்சியை பார்க்காமலே இவ்வளவு பிரிக்கிறாங்களே, உங்களை மாதிரி பார்த்திருந்தாங்கன்னா எவ்வளவு செய்வாங்கன்னு சொல்றது உள்ளுக்குள்ள நோக்கம் இல்ல. அடுத்து கேட்கறான், எதை விட்டு பாதுகாப்பு தடுறாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தடுறாங்க. நரகத்தை பார்த்துட்டாங்களா? பார்க்கல. பார்க்காமலே இவ்வளவு தேடினாங்கடா, பார்த்திருந்தா எவ்வளவு தேடி இருப்பாங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெருமை இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படி நம்மளை பத்தி மகிழ்ச்சி சொல்ற அல்லாவுக்கு நாம என்ன கைமாறு செய்தவங்க நினைச்சு பார்க்கறது தான் இந்த தலைப்பினுடைய கருத்து. என்ன கைமாறு செய்யலாம்? என்னை பார்த்திருக்கிறாளா? பார்க்கல. பார்க்காமலேயே என் மீது இவ்வளவு அன்பு கொண்டிருந்தாங்கன்னா பார்த்திருந்தா எவ்வளவு அன்பு கொண்டிருப்பாங்க என்று கேள்வி தொடர்கிறது. சரி, போய் சொல்லுங்க, எல்லா கூலி கொடுத்து சொல்லுங்க. கலெக்டர் சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்த அனைவரும் திக்கிற்காண்டி வரல, 1-2 பேர் வேற நோக்கத்திலையும் வந்தாங்க, 1-2 பேர் வேற நோக்கத்திலையும் வந்தாங்க என்று மலக்கள் சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ் சொன்னா, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தவர்கள் இவர்களுடைய வரக்கத்தால் அவர்களை பாக்கிய மற்றவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இங்க வந்திருக்கிற நல்ல மக்களோடு சேர்ந்தவர்களுக்கும் அந்த வரக்கம், சேர்ந்தவர்களுக்கும் முழுமையான வரக்கம். இவங்களோடு உட்கார்ந்தவர்கள் பாக்கியமற்றவர்கள் ஆக மாட்டார்கள். எனவே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போய் சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிற அந்த செய்திகள் எல்லாம் இந்த மனிதர்கள் குலத்தின் மீது அல்லாஹ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பை நமக்கு காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. அன்பான பெருமக்களே, இப்படி மனிதர்கள் மீது அவா அதிகமாக வைத்திருக்கிறார் ரப்புல் ஆலமீன். வரலாற்றை நாம் சிந்தனை செய்து பார்த்தோமே ஆனால், குர்ஆனை சிந்தனை செய்து பார்த்தோமே ஆனால், எந்த சமுதாயத்தையும் அவனாக அழித்ததே கிடையாது. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சமுதாயத்தை அல்லாஹ் அவனை அழிப்பதற்கு முன்வருவதில்லை. நபிமார்களா துஆ செஞ்சு இவனோட நாசமாக்கள் சொன்ன பிறகுதான் அல்லாஹ் அழித்திருப்பதாக வரலாறையே சொல்கிறான். இந்த அடியார்கள் கோபமாக பாவம் செய்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே கோபம் வர்றதே இல்லை. அவர் ரஹ்மத்தான் அவனை மிஞ்சி நிற்குது. ஆனால் அவனுடைய அடியார்களாக நபிமார்கள் அவர்கள் இவங்களுடைய பொட்டம் தாங்காம, இவர்களுடைய அட்டகாசம் தாங்காம அவர்கள் அழிக்க சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் அழிச்சதாக வரலாறு சொல்வது. ரொம்ப மிகப்பெரிய அழிவு உண்டாக்கியது 2 வரலாறு. மிகப்பெரிய அழிவு உண்டாக்கியது 2 வரலாறு. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்த வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 12 லட்சம் பேர் அந்த கடல்ல மூழ்க வைக்கப்படுறாங்க. ஒரே நேரத்தில் 12 லட்சம் அப்படி உள்ள மூழ்கி அழிக்கப்படுது. அந்த அழிவை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நான் ஒண்ணும் செய்யல. வகால மூசா, மூசா கேட்டார், ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு 6:88 வசனத்துல, நீ ஃபிரௌனுக்கு அவன் குடும்பத்தாருக்கும் தீனத்தன் அலங்காரத்தை கொடுக்கிற, அம்வாரன் பில் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையில நிறைய பொருள்களை கொடுக்கிற, ரப்பனா யுதில்லு அன் சபீல் நிறைய பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறதுனாலதான் உன்னுடைய பாதையை விட்டு அவர்கள் கெடுக்கிறார்கள். நிறைய செல்வத்தையும் அலங்காரத்தையும் கொடுப்பதனால்தான் உன் பாதை விட்டு எடுக்கிறார்கள். எனவே நீ என்ன செய்யற, ரப்பனா அப்மிசலாம் வாலியும் அவங்க பணம் பூராத்தையுமே உருமாற்றிரு, நெற்களை எல்லாம் கல்லாக மாற்றிரு, தங்கங்களை எல்லாம் கல்லா மாற்றிரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ, ரப்பனா அப்மிசலாம் வாலியும் அவருடைய பொருள்களை பூரா உருமாற்றிடு, வஸ்துது அலா குலூபிஹிம் அவருடைய உள்ளத்தில் மேலும் வன்மையை கொடுத்து விடு, அவருடைய உள்ளத்தை கருங்கல்லை விடவும் இரக்கமில்லாத ஆக்கிவிடு. பலா யூமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கிற வரைக்கும் அந்த ஈமான் கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், அது உஜிபத்துமா நீங்கள் 2 பேரும் கேட்ட துஆவை அங்கீகரித்து விட்டேன் என்று சொல்லி அவர்களை அழித்தவர்களாக சொல்கிறார். அல்லாஹ் அவர்களை அழித்தான். ஏன் அழித்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டார்கள், இவர்களை உருமாற்றிவிடு, இவங்க அதாப பார்க்கறதற்கு ஈமானே கொள்ளக்கூடாது, உருப்படாத பயல்வாய் என்பதாக அவர் சாபமிட்ட பொழுதுதான் அங்கு அழித்ததாக அந்த பெரிய அழிவை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வாக இந்த சமுதாயம் கோபமாக இருந்தும் கூட அவன் அழித்ததே கிடையாது. இன்னொரு பேரழிவு, மிகப்பெரிய சுனாமி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம் மனிதர்கள் பூராவினி பூண்டோடு அல்லாஹ் அழித்து விட்டார். அது அழித்ததும் அவனாக அழித்தானா என்றால், அங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெறச் செய்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதினால் தான் அழித்திருக்கிறேன். ரப்பி இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா 71-22 வசனம் அதை சொல்லி காட்டுகிறது. யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்தாரை நான் இரவிலேயும் போய் அழைத்தேன், பகலிலேயும் அழைத்தேன், பலம் எஜிதுஹும் துஆ இல்லா ஃபிராரா நான் கூப்பிட கூப்பிட விரண்டோடி கொண்டிருந்தார்கள். வைன்னமா வென்னி குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும் உன்னுடைய மன்னிப்புக்காக அவர்களை அழைக்கும் பொழுதெல்லாம்
ஜாலு அசாபியாகும் ஆதானியும் காதலை விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். முக்காடு போட்டுக் கொள்கிறார்கள். நான் கூட போனா காதுக்குள்ள விரலை அமைத்து காது சப்தமிடாமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். முக்காடு போட்டு மறைந்து போய் விடுகிறார்கள். பிடிவாதம் பிடிக்கிறார்கள். ரொம்ப பெருமை அடிக்கிறார்கள். சும்மை நீ தாவத்தும் சிஹாரா, பகிரங்கமாக நான் அவர்களை அழைத்து விட்டேன். சும்மை நீ அலந்திரகும் அசுரத்திரகும் இஸ்ராரா, ரகசியமாம் கூப்பிட்டு பார்த்துட்டேன், மக்களுக்கு மத்தியிலும் கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா யாருமே கட்டுப்படுற மாதிரி இல்லை. எனவே ரப்பே நீ ஒரு காரியம் பண்ற, எனவே ரப்பே ஒரு காரியம் பண்ற, ரப்பிலா தகரலாம் நீமனால் தையாரா, இனி மேல பூமியில இந்த பசங்க ஒருத்தம் கூட நடமாடக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தை ரப்பிலா தகர அலல்லதிமினல் காபிரின தையாரா, பூமியில ஒருத்தம் கூட நடமாடக்கூடாது. இன்னத்தையும் தவறும் யுதுல்ல இபாதத், நீ விட்டனா எல்லாரையும் அவர்கள் கெடுத்து விடுவார்கள். வலா எரிது இல்லா பாக்கிரன் கப்பாரா, அவங்களுடைய பிள்ளைகள் பெற்றாலும் அது பாதியான பிள்ளையா இருக்கும். ஒரு ஆளை கூட பூமியில விடாத, எல்லாத்தையும் அழிச்சிரு என்று துவா கேட்கிறார்கள். அந்த துவாவின் காரணத்தினால் எல்லாம் அழித்தான் என்பதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரியவர்களை நான் என்ன சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த பாசத்தின் காரணமாக இவர்கள் பாவமே செய்தாலும் கொடுமைகளை செய்தாலும் அல்லாஹ் இவர்களை அழிக்க முன் வருவதில்லை. ஆனால் மனித பிரதிநிதிகள் இவர்களுடைய கொட்டத்தை தாங்காமல் அழிவு வேண்டிய பொழுதுதான் அல்லாஹ் அழித்ததாக அந்த வரலாற்றில் சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் அந்த மனிதன் மீது கொண்டிருக்கூடிய அளப்புரிய கிருபை இருக்கிறதே பல வசனங்களின் வாயிலாக சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு வசனத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு குழந்தை ஒன்று தாயை காணும், குழந்தை மட்டும் இருக்கிறது. குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. சாதாரண மகாநாடுகளில் நாம பார்ப்போம், குழந்தை ஒன்று தாயை காணும் பிரிந்து இங்கே இருக்கிறது என்று அறிவிப்பு கொடுப்பார்களே, அது வந்து ஒரு குழந்தை மட்டும் அழுது கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நண்பர்களும் சொன்னார்கள், யார சொல்லலாம் ஒரு குழந்தை அழுதுகிட்டு. தாய் யாருன்னு பாருங்க, கிடைக்கவே இல்லை. நீண்ட நேரமா தாய் கிடைக்கவே இல்லை. கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கிருந்தோ அந்த தாய் வந்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது உன்னுடைய குழந்தையா என்று கேட்டார்கள். ஆமாம் யார சொல்லலாம், இது என்னுடைய குழந்தை. நல்ல காலம் நீ தாமதமா வந்துட்ட, நீ இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன்னா இந்த குழந்தைய எனக்கு நெருக்கத்துக்கு போடுறதா இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏன்னா வளர்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த தற்காப்பு யுத்தத்துல இந்த குழந்தைய வச்சு நாங்க எப்படி சமாளிக்க, எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஆம்பளைகளா இருக்கான், இந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி நாங்க சமாளிக்கிறது? ஆனா நெருப்பு மூட்டி பிள்ளைய கரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க போகலான்னு முடிவு பண்ணி இருந்தோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த தாய் அழுது கொண்டு பதை கொண்டு குழந்தையை எடுத்து அணைக்கிறார். என் பிள்ளை என்பதை அணைக்கிறார். சஹாபாக்களா இந்த காட்சியை பாக்குறாங்க. நெருப்புக்குள்ள போடுறதா இருந்தோன்னு சொன்ன உடனேயே அந்த தாய் தலையில் எடுத்துக் கொண்டு பிள்ளையை எடுத்து அணைக்கக்கூடிய காட்சி சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த அம்மா குழந்தையை நெருப்புல போடுறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு பதிரிச்சு பார்த்தீங்களா? இந்த அம்மாவிட பல்லாயிரம் கோடி தாயினுடைய அன்பு படைத்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நெருப்பில் போட விரும்புவானா, நரகத்தில் போட விரும்புவானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலிட விரும்ப மறுக்கிறதே, அப்படியானால் இதை விட பல்லாயிரம் கோடி அன்பு படைத்த அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை நெருப்பிலிட விரும்புவானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் பாவமே செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அன்பை குறைப்பதே இல்லை என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். யாசின் சூராவிலே ஒரு அற்புதமான வரலாறு ஒன்று நமக்கு காண கிடைக்கிறது. யாசின் சூராவிலே யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன் அலம் யரவு கம்மா ஹலக்னா கப்லஹும் மினல் குரூனி அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன். இப்படி ஒரு வசனம். அது அந்த வசனத்தை அதனுடைய உண்மையான தோரணையிலே நாம் உச்சரித்து ஓதுவதாக இருந்தால், அது எந்த கருத்திலே ஒழியப்படுகிறதோ அதை உச்சரித்து ஓதுவதாக இருந்தால் நம்முடைய மேனியெல்லாம் சிலிர்த்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய அன்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு வசனமாகும். கணியத்திற்குரியவர்களே, தாயினுடைய அன்பை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஒரு தாய் அடுப்பு எரித்துக் கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவளுடைய பிள்ளை கை குழந்தை வேகமா வந்து அடுப்பில் உள்ள விரவு பிடிச்சி இழுக்குதுன்னு சொன்னே உடனே பிள்ளையை தூக்கிட்டு போய் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லி அடுத்த அறையில் கொண்டு போய் வச்சுட்டு இவ்வளவு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாள்.
இவள் வேற எங்கேயோ வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று புள்ள அழுகிற சட்டம் கேட்குது. எங்கிருந்தா வந்தவள் பார்க்கிறா, புள்ள நெருப்ப கையில வச்சிருச்சு. முதல்ல அவ தூக்கி கொண்டு அடுத்த அறையில உட்கார வச்சுட்டா. ஆனா இப்ப வந்து பாக்குறா புள்ள அழுது நெருப்ப கையில முடிச்சுக்கிட்டு இருக்கு. கோவம் வந்துச்சு அவளுக்கு, தாங்கல. நானே மடா 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 முதுலையும் அடிச்சான். நான் முதல்ல சொல்றேன், நெருப்புகிட்ட வராத சுட்டுன்னு சொன்னேன். மறுபடியும் வந்து நீங்க சுட்டுட்டிய என்று சொல்லி அடின்னு அடிச்சு கொண்டு போய் பிள்ளையை கொண்டு அடுத்த அறையில வச்சிடறான். கொஞ்ச நேரம் ஆனது பிறகு பிள்ளை வந்து பாக்குறா, அவன் முதுகுல எல்லாம் தடிப்பார். இவன் அடிச்ச கையினுடைய அடையாளம் அவனுடைய முதுகுல எல்லாம் தடிப்பா இருந்த உடனே தன் தலையில அடிச்சுட்டு அழுகுறா. என் பிள்ளை நான் எப்படி அடிச்சுட்டேன், இந்த மடத்திற்கு என் பிள்ளை நான் எப்படி அடிச்சுட்டேன், என் பிள்ளை ஏற்கனவே நெருப்புல கை வச்சு கை சுற்றுருக்கு என்று பார்த்து அந்த இறக்கம் இல்லாத இந்த அறைக்கு என் பிள்ளை எப்படி அடிச்சுட்டேன், நான் அடிச்சுட்டேன்னு சொல்லி என்ன கடுறா. அவ கையினால் பட்ட அந்த காயத்தில் அவதான் அடித்தாள். ஆனால் அடித்ததற்கு பிறகு அவளுக்கு தன்னுடைய கோபம் இறங்கிய உடனே தான் செய்த தவறுகளுக்கு புரிகிறது. என் பிள்ளை கையை சுட்டிருக்கு தெரிந்தும் கூட இந்த பாவி இப்படி போட்டு அடிச்சுட்டனே என்பதாக சொல்லி தன்னுடைய கையினால் அடிபட்ட அந்த தடத்திற்கு எண்ணெய் உத்தரம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தாயினுடைய இயற்கை. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்த நிகழ்ச்சி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கெல்லாம் இஸ்லாமிய போதனை சொல்லி வருவார்கள். சொல்லி வருகிற பொழுது சில ஊர்களுக்கு அவர்களால் போக முடியாது என்றால், சில கிராமங்களுக்கு போக முடியாது என்றால் அவர்கள் 2 தூதர்களை அனுப்பி வைப்பார்கள். அப்படி ஒரு 2 தூதரை முதலில் அனுப்பினார்கள், பிறகு ஒரு தூதரை அனுப்பினார்கள். 3 பேர் சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஏகத்துவ கொள்கை அந்த கிராமத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் அந்த தூதர்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தூதரை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி தாய் விட்டு சென்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து விரட்டினார்களோ அதே மாதிரி தாய் விட்டு எங்க போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கொள்ளையிடவா போறாங்க? தாய்வு கொள்ளையடிப்பதற்காக போனாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்காக போனார்கள். அந்த அப்பாவியை கல்லால் அடித்து விரட்டினார்களே, அது போன்று இந்த 3 தூதர்களையும் அந்த ஊர்க்காரர்களை அடிக்கிறார்கள். ஒரு ஊர் தான் 4 பேர் எல்லாம் மனுஷனும் இருப்பான். அதுல ஒரு ஆள் வந்து, ஏப்பா அவங்க அடிக்கிறீங்க, அவங்களுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியவில்லைனால் விட்டுருங்க, அதுக்காக அடுத்த ஆளுமையா அடிக்காதீங்க, அது நல்லதில்லைன்னு சொன்னார். உடனே ஊர்க்காரன் கோபம் பூரா அந்த ஆள் மேல திரும்பி, அடுத்த ஊர்க்காரனுக்கு நீ வழி வந்து பேசுவியா என்று எல்லாருமா சேர்ந்து அந்த ஆளை கீழே போட்டு மேல இருந்து வயத்துல குதிச்சு அப்படி உடல் வெளியாகி குந்தாணி வெளியாக எல்லாரும் இறந்து போறாங்க. அவங்க ஊர்க்காரர் தான் பறிந்து வந்ததற்காக வேண்டி அந்த ஆளை அப்படி சாவடிக்கிறாங்க. சாப்பிடிச்சோன்னா அல்லாஹ் கோபம் வந்து, அல்லாஹ் கோபம் வந்து, நல்லதை சொன்ன மனிதருக்காக இப்படி ஒரு தண்டனை என்று அந்த சமுதாயத்தை எல்லாம் அழிக்கிறான். அல்லாஹ் அந்த சமுதாயத்தையே அழிக்கிறான், அந்த ஊரையே அழிக்கிறான். அழிச்சிட்டு அவன் சொன்ன வார்த்தை தான், தன் கையினால் அடித்ததற்கு பிறகு அது வரையாக தன்னுடைய விரல்கள் பதிந்திருப்பதை பார்த்து தன் தாய் இறக்கப்பட்டு என்னை வைத்துக் கொண்டு நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொன்னாலே, அது போன்ற ஒரு வசனத்தை இங்கே அல்லாஹ் சொல்றார். யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னுடைய அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே. ரசூல்மார்கள் வந்தால் எனக்கு கோபம் தாங்காது, ரசூல்மார்களை எதிர்த்தால் எனக்கு கோபம் தாங்காது என்பது உங்களுக்கு தெரியாதா? இதற்கு முன்னால் எத்தனை பேர்கள் அப்படி பரிகாசமா பேசி அனுப்பி போயிருக்கிறார்களே, அது செய்தி தெரிந்திருந்தும் நீங்கள் இப்படி செய்து விட்டீர்களே, உங்களை நான் அனுப்பி விட்டேனே என்பதாக அல்லாஹ் தஆலா உணர்ச்சியோடு சொல்லக்கூடிய வாசம் தான் யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே. மாயத்தீஹிம் ரசூல் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், ரசூல்மார்கள் வருவதெல்லாம் கிண்டல் செய்கிறீர்களே. அலம் யரவு அஹலக்னா கப்லஹும் மினல் குரூன், இதற்கு முன்னால இப்படி கிண்டல் பண்ணவங்களை நான் அழிச்சிருக்கிறேன் செய்தி உங்களுக்கு தெரியாதா? அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், போனவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு கோபம் வந்துரும், அழிச்சிருவேன்னு தெரியாதா? தெரிந்திருந்தும் இப்படி செய்கிறீர்களே என்று அல்லாஹ் மிகவும் சங்கடப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிற வசனத்தை குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த உணர்ச்சி அடியார்களை அழித்த போதும் கூட அது வருந்துகிற அந்த காட்சியை இந்த சம்பவம் நமக்கு மேம்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அல்லாஹ் இந்த அடியார்களை எப்படியாவது ஏதாவது வழியில திருத்திட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். ஏதாவது வழியில திருத்திட வேண்டும், ஏதாவது ஒரு சாக்க உண்டாக்கி அவர்களுக்கு திருத்திட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். அதில் ஒன்றுதான் ஒரு பெண்மணி
விபச்சாரம் செய்யக்கூடியவள். விபச்சாரம் செய்யக்கூடியவள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழிலே விபச்சாரம் தான். ஆனா அந்த பெண்மணிய மன்னிகள் நல்லா முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ணி என்ன செய்யறான் தெரியுமா? அந்த பெண்ணை ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுக்க செய்து அந்த காரணத்தினால அந்த பெண்ணை சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், விபச்சாரியான ஒரு பெண் கிணற்றடியிலே வந்தால் அங்கு ஒரு நாய் ஒன்று தண்ணீர் தாகத்தினால் ஈரமணலை நக்கிக் கொண்டிருந்தது. அதன் மீது அவளுக்கு இரக்கம் சுரக்கிறது. உடனே அவள் தண்ணீர் இறைத்து இந்த நாய்க்கு கொடுப்பதற்கு சுற்றி முற்றும் பார்க்கிறாள். ஒரு வாணியை கூட காணோம், கயிற்றை கூட காணோம். தன்னுடைய சேலையை கயிறாவும் தன்னுடைய காலில் உள்ள பூட்ஸ் அதை ஒரு வாளியாகவும் பழகி கொண்டு பூட்ஸிலே அந்த சேலையின் நுனியை கட்டி கிணத்திலிருந்து ஆழ்கிணத்திலும் தண்ணீர் இழுத்து அந்த நாய்க்கு ஊற்றுகிறாள். அல்லாஹ் இந்த காரியத்தினால் அவளை மன்னிச்சு அனுப்பினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம் இப்படி யோசித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால் அவளின் மீது அல்லாஹ் பிரியம் ஏற்பட்டு விட்டது, அவளை மன்னிக்க வேண்டும் என்று கருதிய பொழுது ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டி அதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படித்தான் அடியார்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பார்ந்த பெருமக்களே, அப்படிப்பட்ட மன்னிப்பில் ஒன்றுதான் இந்த ரமலான். இந்த ரமலான் மூலமாக எத்தனையோ அடியார்களை மன்னிக்க வேண்டும். இந்த ரமலான் மூலமாக ராத்திரி எத்தனைவர்களுக்கு விடுதலை இடங்கள் அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய இந்த மனிதர்கள் மீது கொண்டு விட்ட இரக்கத்தின் காரணம் தான். இதே போன்று பராத்துடைய இரவு, பராத்திரி இரவிலே வானத்துக்கு வந்து மன்னிப்பு இருக்கிறீர்களா, மன்னிப்பு வேண்டுவர்கள் இருக்கிறீர்களா என்று சொல்லி அந்த பராத்திரி இரவுல மட்டும் எண்ணற்ற அடியார்கள், எந்த அளவுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறார் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், பனு கலபு என்று சொல்லப்படுகின்ற ஆடுகள் வளர்க்கக்கூடிய குடும்பத்தாரிடத்தில் உள்ள ஆடுகள், அந்த ஆடுகளும் நல்ல நல்ல அதிகமான முடி உள்ள ஆடுகள், அந்த முடிகளின் எண்ணிக்கை அளவு எல்லாம் மன்னிக்கிறார். ஒரே ஒரு ராத்திரி நல்ல நாள் என்று அறிவித்து அந்த நாள்ல மட்டும் முடிகளின் எண்ணிக்கை அளவு, முடிகளின் எண்ணிக்கை, ஆட்டுடைய ரோமத்தின் எண்ணிக்கை எத்தனை எடுக்கும்? அது சாதா நாடல்ல, காஷ்மீர் நாடல்ல, பனு கலப் என்று சொல்லப்படுகிற ஆட்டின் முடி ரோகம் அதிகமாக உள்ள அந்த குடும்பத்தின் எண்ணிக்கை அளவு அந்த ஒரு நாளை மன்னிக்கிறான். லைலத்துல் கத்ர் ஒன்று வருகிறது. அந்த நாளில் எத்தனை கோடிக்கணக்கான அடியார்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறாரோ அவர்களில் ஒருவராக நம்மையும் மாற்றிக் கொள்ள வேண்டும். இது மாதிரி உள்ள சந்தர்ப்பங்களை, ஏதாவது சந்தர்ப்பத்தை வைத்து அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாடுகள் பார்க்கிற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அன்பை தருகிறான் என்பதை புரிய முடிகிறது. ஆனால் என்ன இருந்து என்ன செய்ய? மனிதர்கள் அவன் மீது என்ன அன்பு செலுத்துகிறார்? இவ்வளவு அன்பான அல்லாஹ்வுக்கு, இந்த மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் நினைப்போம் சமுதாயத்தை அடிப்படையில் அன்பு இருக்கலாம், என் மீது அல்லாஹ்வுக்கு என்ன அன்பு இருக்குதா என்று நினைப்போம். என் மீது எனக்கு என்ன, அல்லாஹ்வுக்கு என்ன அன்பு இருக்கிறது? என் மீது, சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுக்கு மதிப்பு மரியாதை இருக்கலாம், என் மீது தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுக்கு என்ன அன்பு இருக்கிறது? அதைத்தான் பெரியார்கள் சொல்வார்கள், அல்லாஹு தாலாவுக்கு வேற அடியார்களே இல்லாததை போன்று அவன் உனக்கு உதவுகிறான், ஆனால் உனக்கு உதவுவதற்கு நிறைய இருப்பதை போன்று நீ பாராமுகமாக செல்கிறாய். நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறான், தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆளுமை எவ்வளவு பெரிய ஆளுமை! செவ்வாயை கவனிக்க வேண்டும், சூரியனை கவனிக்க வேண்டும், அந்த கோள்களை கவனிக்க வேண்டும், எத்தனையோ ஜீவராசிகளை கவனிக்க வேண்டும், சொர்க்கம் நரகம் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிற பொழுது ஒவ்வொரு அப்துல் காதர் அவனுக்கு தனிப்பட்ட நிலையில் உள்ள செய்திகளையும் அல்லாஹ் அவனுக்கு கவனித்து கிருபையை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய கிருபை ஏராளமாக இருக்கிறது. அதை விளக்க வேண்டுமையானால் சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்திலே ஒரு 4 கேள்விகள் வரும். சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்திலே 4 கேள்விகள் நறுக்கென்று அல்லாஹ் கேட்பான். சூரத்துல் வாக்கியா ஒரு நாளும் இரவு நீங்கள் ஓதுபவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு அளிக்கிறான் என்று சொல்கிற அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா 4 கேள்வி கேட்பான். அதுல ஒரு கேள்வி, நீங்கள் மனைவியிடத்திலே ஒரு குழந்தைக்காக வேண்டி விந்தை விட்டு விட்டு வந்து விடுகிறீர்களே, விந்தை மனைவியின் கற்பனையிலே பாய்ச்சி விட்டு வந்து விடுகிறீர்களே, குழந்தை நீங்கள் பெற்றீர்களா, நான் படைத்தேனா? என்ன சொல்கிறான் என்றால் சுருக்கமா நான் சொல்ல வருகிறேன், நீ கொண்டு போய் குழந்தைக்காக வேண்டி விந்த பாய்ச்சி சொல்லிட்டு அவ்வளவுதான் பா. ஆனா அந்த விந்த பாய்ச்சின பிறகு ஓம் புள்ள, உனக்கு புள்ள கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாதுகாவலனை நான் அனுப்பினேன். அழைக்கும் ஹஃபலா. ஏன்னா அந்த ஷைத்தான் சவால் விட்டுருக்கான், ஒரு பிள்ளை கூட பிறக்க வைக்க மாட்டேன், ஒரு பிள்ளையை கூட பிறக்க விட மாட்டேன் என்று சவால் விட்டுருக்கான். அவனுடைய சவால் பலித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விந்துவை கலைக்காமல் இருப்பதற்காக ஒரு மலக்க நான் அங்க அனுப்பினேன்.
அனுப்பியதற்கு பிறகு 40 நாளாக அது ஒட்டும் சதையாக, அதன் பிறகு எலும்புள்ளதாக, தசை உள்ளதாக 40 நாளாக அந்த குழந்தை உருவாக்கி, அதற்கு ஒளி பொருந்தி கண்களை ஆக்கி, ஓடி ஆடி திரிவதற்கு கை கால்களை ஆக்கி, உடை தூங்குவதற்காக வேண்டி கரங்களை ஆக்கி, சின்ன உடம்புல அத்தனை சக்திகளையும் படைத்து, அறிவை படைத்து, ஞானத்தை படைத்து, இவ்வளவையும் படைத்து அந்த 10 மாசமும் நான் பட்டிருக்கிற பாடு சாதாரண பாடல்ல. நீ நினைக்கிற என் பேர் அப்பு எனக்கு என்ன செஞ்சான்னு, உன் பிள்ளைய அவன் மட்டும் அன்னைக்கு தரலன்னா உனக்கு பிள்ளை வந்திருக்குவான். அவரைத்தும் தூணும் இந்துவை பாசினீர்களை நினைச்சு பார்த்தீர்களா? ஆந்தும் தகலுக்கும் அதை நீங்கள் படைத்தீர்களா நான் படைத்தேனா? நீ நினைச்சிட்டு இருக்க ஒண்ணுமே தெரியல. நீ உள்ள பாய்ச்சிட்டு வந்தா உள்ள உண்டாயிருமா? அதுக்கப்புறம் எவ்வளவு வேலை நடந்திருக்கு. அவரைத்தும் தகலுக்கும் விவசாயம் செய்திகள் அதை பற்றி எண்ணி பார்த்தீர்களா? விதையை கொண்டு போய் போட்டு வந்துடுறப்பா, விதையை கொண்டு போய் போட்டு வந்துடுற. ஆனால் போடப்பட்ட அந்த விதையை அரிப்பதற்கு தயாராக இருக்கிறது பூமி. எவ்வளவு பெரிய இரும்ப போட்டா கூட துரும்பாக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த பூமி, நீ போட்ட விதையை முளைக்கிற அரிச்சிடக்கூடாது என்று நான் அங்க பாதுகாப்பு ஏற்படுத்த. உனக்கு தெரியுமா? இரும்பை துரும்பாக்கக்கூடிய அந்த பூமி, நீ போட்ட விதையை அழிச்சிடக்கூடாது. அழிச்சிட்டா என்னுடைய அடியான் சாப்பாடுக்கு வம்படி இல்லாம விவசாயம் செஞ்சு பலன் இல்லாமல் போய்விடுவானே என்பதற்காக வேண்டி நான் அவனை அந்த விதையை பாதுகாத்த. முதல்ல விதையை பாதுகாத்த, அந்த மண்ணு அந்த விதையை ஒன்று செய்ய விடாமல் நான் பாதுகாத்தேன். அதற்கு பிறகு அந்த விதையை ஒரு சின்ன மயில் போன்ற ஒரு குருத்தை உண்டாக்கி, அதை கொண்டு பூமியை வளர்க்க செய்து, அதை முளைக்க செய்து, அதை கதிராக, அதை நாற்றாக, அதை நெற்கொலைக்கும் கஞ்சமாக, களஞ்சியமாக மாற்றினது யாரு தெரியுமா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க விதையை மட்டும் கொண்டு போய் போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினா எல்லாம் நடந்து போகுது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? கணேசத்திற்குரிய பெருமக்களே, தொடர்ந்து கேட்பான். அபரைசுமல் மாதிரி தக்கரவும் நீங்கள் சாப்பிடுகிறீர்களே, அருந்துகிறீர்கள் அந்த தண்ணீர், அந்த தண்ணீரை வானத்திலிருந்து யார் இறக்கினார்? உனக்கு ஒண்ணும் செய்யலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த தண்ணிய வானத்திலிருந்து அவன் இறக்கலன்னா உன்னால என்ன செய்ய விட முடியும்? நீங்கள் மூட்டுகிறீர்கள் நெருப்பு, அதை பற்றி நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? அந்த நெருப்பு என்ற மின்சார சக்தி யார் அதை உருவாக்கினார்? நெருப்பு என்ற அந்த மின்சார சக்தி யார் அதை உருவாக்கினார்? அது இல்லையானால் உன்னால் எதையும் செய்ய முடியுமா? தனிப்பட்ட நபையில் உன் மீது எந்த பிரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, நிச்சயமாக ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட அக்கறை இருக்கிறது. அவனுக்கு வேற அடியாரே இல்லாத மாதிரி உனக்கு மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். வேற அடியாரே இல்லாத மாதிரி உனக்கு மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீ என்ன நினைக்கிற? எனக்கு முதலாளி நிறைய பேர் இருக்கிறான் நினைச்சு கொண்டிருக்கிறாய். அற்புதமாக சொல்வார்கள் கணேசத்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நம் மீது இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் அவன் மீது என்ன அன்பு கொண்டிருக்கிறோம்? ஒரு சின்ன கற்பனை வரும், ஒரு சின்ன கற்பனை எண்ணி பார்க்க வேண்டும். ஒருத்தன் போய் அல்லாஹ்ட துஆ செஞ்சான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. துஆ செஞ்சான். துஆ செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா சரின்னு அவனுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழியை கொடுத்தான். ஒரு ஆள் போய் கேட்டாரு, என்னப்பா சாப்பாட்டு வழியாச்சு? என்னத்தை சாப்பிட்டு என்ன செய்ய? என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுல அதிகமா இருக்கு. சாப்பாடு வந்துட்டான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என்னத்தை செஞ்சான், என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன செய்வதுமா? சரின்னு அதுக்கு ஒரு ஏற்பாட்டை செஞ்சு படிப்பு செலவுக்கும் எல்லாம் வழியை உண்டாக்கிட்டான். என்னப்பா எப்படி இருக்கிற? என்னத்தை இருக்கிற, என்னத்தை இருக்கிற? இந்த பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு தினமும் அடிச்சுட்டு பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு கார் இருந்தாத்தான் தவறை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறான். சரிப்பா உனக்கு ஒரு கார் தர்றேன்னு எல்லாம் ஒரு காரையும் கொடுத்துட்டான். அப்ப அவன்கிட்ட போய் என்னப்பா எப்படி இருக்கிற? என்னத்தை இருக்கிற, என்னத்தை இருக்கிற? ஒரு கார் இருந்துட்டாலும் ஆபீஸ் போறதான் சரியா இருக்கு. பிள்ளைகளை கொண்டு போய் விடுறதுக்கு இன்னொரு கார் இருந்தா தாவல. இந்த ஒரு காரை வச்சுட்டு நான் படுற பாடு எனக்குலாம் தெரியும். சரி நல்லா இன்னொரு 2வது காரையும் கொடுத்துட்டான்னு சொன்னான். என்னப்பா எப்படி இருக்கிற? என்னத்த இருக்கிற, என்னத்த இருக்கிற? 2 கார் இருக்குது. கார் இருந்து தண்ணீர்லயா ஓடுது, தண்ணீர்லயா ஓடுது. ஒரு பெட்ரோல் பங்கு சொந்தமா இருந்தா கூட பரவாயில்ல என்பதாக சொல்றான். சரி நல்லா ஒரு பெட்ரோல் பங்கையும் கொடுத்துட்றான். என்னப்பா எப்படி இருக்கிற? என்னத்த இருக்கிற, என்னத்த இருக்கிற? பெட்ரோல் பங்கு தான் இருக்குது. ஆனா நிர்வாகம் பண்றதுக்கு சரியான பிள்ளை இல்லையே, தொழில்துறையை நிர்வாகம் பண்றதுக்கு சரியான ஆள் இல்லையேமா. சரி அவனுடைய பிள்ளைக்கு ஒரு தரத்தை கொடுத்து ஒரு தொழில்துறைய நிர்வாகம் பண்ற மாதிரி அங்க வந்தாலும் என்னத்த செய்ய? பிரஷர், சுகர், கஷ்டமா இருக்கு. எப்பவாவது அல்லாஹ் வந்துட்டானேன்னு அல்லாஹ் மீது இவனுக்கு நன்றி சொல்லுவானா? என்னைக்காவது நன்றி சொல்லுவானா என்று பார்த்தால் அல்லாஹ் நம் மீது அவ்வளவு அன்புள்ளவனா இருக்கிறான்.
தனி மனிதனையும் அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் தனக்கு வேற அடியா இல்லாத மாதிரி ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கான். அவனுடைய கவனிப்பு மட்டும் ஒரு மணித்துளி நம்மிடத்தில் இல்லையானால் நாம் தலை பீத்துக் கொண்டு பைத்தியமாகத்தான் அலையணும். அல்லாஹ்வுடைய ஒரு அருள் ஒரு மணித்துளி நம்மிடத்தில் இல்லையானால் நாம் பைத்தியம் அலையணும். அவ்வளவுப்பட்ட கனெக்ஷனை வைத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் தந்தாங்கிறதுக்காண்டி ஏதாவது ஜீவமா என்று பார்த்தால் யாரை போய் கேளுங்க. பெருமானார் அழகாக சொல்வார்கள், லவ் கான லிப்னி ஆதம் வாதியைனி மின் ذهبன் லப்தகா சாலிகன். ரெண்டு மணல் அளவுக்கு இல்ல, மணல் கொள்ள போதுன்னு சொல்றாங்களே, மணல் அளவுக்கு தங்கம் இருந்தால் 2 மணல் குவாரி இல்ல தங்க குவாரி இருக்குது ஒரு மனுஷனுக்கு. அப்பவாது அல்ஹம்துலில்லாஹ் ரலியல்லாஹு அல்லாஹ் பொருந்திட்டேன்னு சொல்லுவானா, அல்லாஹ் எனக்கு ரொம்ப தந்துட்டான்னு சொல்லுவானா? அது மட்டும் வார்த்தையில வந்துற அல்லாஹ் எனக்கு தந்துறேன்னு சொல்லுவானா? இல்ல, பத்தாது, இன்னொன்னு தேவை என்பதாகத்தான் சொல்வார். பெருமானார் அழகாக சொன்னார்கள், 2 மணல் குவாரி அளவிற்கு தங்கம் இருந்தாலும் 3வது தேடுவான இந்த மனிதன் நன்றி சொல்லவே மாட்டார். ராபியத்தில் பசரியா அம்மையார் அவர்கள் வீதி வழியாக வந்தாங்க. ஒரு ஆள் நெத்தியில பட்டு போட்டுட்டு தலைவலிக்கு பட்டு போட்டு உட்காந்துருக்கான். அவனை பார்த்தவங்க ஞானி பார்த்தாங்க, என்னப்பா கரையில பட்டு போட்டிருக்க? தலைவலிக்குது தாங்க முடியல, அல்லாஹ் எனக்கு எந்த துன்பத்தை தந்தானோ என்பதாக பிரகற்றான். சொன்னாங்க, எத்தனை நாளா தலைவலிக்கு? 2 நாளா தலைவலிக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னால தலைவலி இருந்திருக்கா? இல்ல. வாழ்நாள் பூரா சுகமா இருந்தான், சுகமா வச்சிருந்தான். அதை பத்தி நீ ஒரு வார்த்தை நன்றி சொல்லியிருக்கியா? 2 நாள் தலைவலி தந்துட்டாங்க, என் ரப்பு எனக்கு தலைவலி தந்துட்டான், என்னைய எல்லாம் சொல்லிட்டான், என்னைய கஷ்டப்படுத்திட்டான். 2 நாள் அற்ற சொல்றியப்பா, உனக்கு 100 நாளா நல்லா வச்சிருந்தானே, அந்த 100 நாளை நீ அற்ற சொல்லியா? அவன் கேட்டான். நல்லா வச்சிருந்தானே, அதை பத்தி நீ எந்தி பாராட்டியா? உனக்கு ஒரு சின்ன நோக்காட தந்தான் அல்லா மேல குறை சொல்லியே என்று ராபியத்துல் பஸ்ரியா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி அன்பான பெருமக்களே, நமக்கு அல்லாஹ் தந்ததுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா? யாருக்கு போய் கேளுங்க, லொல்லல் பட்டுதான் பணக்காரா இருப்பார், கோடீஸ்வரா இருப்பார். அவருக்கு போய் நீ உட்கார்ந்து வேறு பரிசாத்தமா போய் உட்கார்ந்து, நாஜார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறா? என்னத்த நல்லா இருக்கிறேன். அல்லாஹ் தாலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சது துஆவா அல்லாஹ் சொல்வான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாயில். அவர் சொல்வார், யா அல்லாஹ், இந்த முதுமையான பருவத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை தந்திய. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ட்ட முதல்ல நன்றி சொல்லு. பாவம் போக்காந்து ரப்பே எனக்கு நிக தந்த, ரப்பே இது தந்த, முதல்ல சொல்லிட்டு கேளுன்னு தருவான். சொல்றது இல்லையே, முதல்ல நம்ம நினைச்சாவல அல்லாஹ் தந்திருக்கான்னு நினைச்சாவல, அல்லாஹ் எனக்கு தராதே நீ பட்டுக்கான விட்டுருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாயில். 160 வயது. இந்த வயசுல பிள்ளை கிடைக்குமா? எனக்கு என் ரப்பு பிள்ளை இருந்திருக்கா, இஸ்மாயிலுக்கு பிள்ளையை தந்தான், அதோட விட்டானா இஸ்ஹாக்னு ஒரு பிள்ளையை தந்தான். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் துஆக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும்போது, ரப்பி இஸ்லா ஆஃபீனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தாவிரில் அஹத். ரப்பே, எனக்கு நீ அடிமையாக இருந்த, எனக்கு அரச பதவி தந்த. அடிமையா இருந்த ஒரு பெண்ணுக்கு அடிமையா இருந்த அவன் என்ன துரத்தி கெடுக்க சொல்லி சொன்னான். அப்படி ஒரு தேவன் கட்ட பொழப்ப நடத்திட்டு இருக்கிற பொழுது என்னை சிறையில் அடைச்சி அங்கெல்லாம் கஷ்டப்படுத்தி இப்பொழுது என்னை உணவுமுதிரியாக்கி நீ எனக்கு அழகுபடுத்தி பார்த்திருக்கிறியே, ரப்பே உனக்கே நன்றி செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ் செய்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம் மீது அளப்பறை அன்பு கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் நாமோ அல்லாஹ் மீது அன்பு கொண்டவர்கள் என்று பெயர்தானே தவிர ஒரு நாள் கூட நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. நமக்கு அல்லாஹ் என்ன உபகாரம் செய்திருக்கிறார் என்பதை ஒரு கணம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மகிழ வேண்டும். லைன் சக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், என்ற நன்றியா சொல்லிப்பார். எது தந்தரப்பே, நீ எனக்கு அழக தந்த, எனக்கு வீடு தந்த, சும்மா வெற்றில பார்த்து வித்துக்கிட்டு இருந்தேன், வெறுமனே 4 வத்தலை அள்ளி வித்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்பொழுது பெரிய அல்லாஹ் தந்திருக்க ஒரு பெரிய மனுஷனாய் ஆக்கியிருக்கிற பழைய நினைச்சு பார்த்து அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துறோம். ஆனால் நாம் அன்பர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அன்பு இந்த மனிதர்களுக்கு எங்கு ஏற்படும் என்று தெரியவில்லை. வல்ல அல்லாஹ் தஆலா நம் மீது காட்டக்கூடிய அன்புக்கு நாமும் பதில் அன்பு காட்டக்கூடியவர்களா ஆவோமாக. அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم انا نسالك حبك وحب من يحبك وحب من يقربنا الى حبك. اللهم اجعل حبك احب الينا من البارد الى الشام يا ارحم الراحمين. صلى الله تعالى وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين. صلى الله على محمد صلى الله
அப்படி